அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் டு அமீஸ் ஹோம். அமீஸ் ஹோம்ல இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சிக்கன் வெஜ்ஜிஸ்லாம் சேர்த்து ஸ்பைசியான ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ஃப்ரைட் ரைஸை நீங்க ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. கடையில இருந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கவே மாட்டீங்க, அந்த அளவு டேஸ்டா இருக்கும். வாங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட் தான் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்க போகுது. இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு நல்ல அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டியா சாப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது இது கூடவே ஒரு துண்டு சிக்கன் ஸ்டாக் சேர்த்திருக்கேன். சிக்கன் ஸ்டாக் சேர்க்கலைன்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு எண்ணெயில நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் மஷ்ரூம் சேர்த்திருக்கேன். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நான் சேர்த்திருக்க மீட், வெஜிடபிள் எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பமான என்ன காய்கறியோ இல்ல மீட்டோ நீங்க சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் ஈஸியா குக் ஆயிரும், அதனால டைரக்டாவே சேர்த்துக்கலாம். நீங்க வேற மீட் ஏதாவது ஆட் பண்றீங்கன்னா அதை ஃப்ரை பண்ணியோ குக் பண்ணியோ சேர்த்துக்கோங்க. நான் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு சிக்கனும் சேர்த்திருக்கேன். சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி பொரிச்சிட்டு குட்டி குட்டியா பிச்சுட்டு சேர்த்திருக்கேன். சிக்கனை இந்த மாதிரி பிச்சுட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கியூப்ஸா கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். மஷ்ரூமும் சிக்கனும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா குட்டி குட்டியா கட் பண்ண சில்லிஸ், கேரட், வேக வச்ச பட்டாணி சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட கேபேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும். என்கிட்ட கேபேஜ் இல்லாதனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அடுத்தது இது கூடவே நான் சிக்கன் சாசேஜஸ் சேர்த்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த வெஜிடபிள், மீட் எல்லாம் அந்த பேஸ்டோட சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையை இந்த பேன்லயே டைரக்டா சேர்த்தும் நீங்க பொரிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியா ஒரு பேன்ல முட்டையை ஸ்கிராம்பிள் எக் மாதிரி செஞ்சுட்டும் இதுல சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரைட் ரைஸ் செய்யற இதே பேன்லயே 2 முட்டை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கிறேன். முட்டை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே வடிச்சு எடுத்து வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸை கொலைய விடாம நல்லா முழுசா இந்த மாதிரி வடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரைட் ரைஸை நீங்க நார்மலா சாப்பாட்டு அரிசியில கூட செய்யலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வேணும்னா கண்டிப்பா பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் மேக்கிங் ப்ராசஸ்ல ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். கடைசியா இது கூட கொத்தமல்லி தழை இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு 2-3 நிமிஷம் கண்டிப்பா நீங்க கலந்து விடணும். அப்பதான் அந்த ரெஸ்டாரண்ட் ஃபிளேவர் கிடைக்கும். பாருங்க, ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ரைட் ரைஸை செஞ்சு சுட சுட உங்க வீட்டு ஆளுங்களுக்கு கொடுத்து பாருங்க. இதை வீட்டுல செஞ்சீங்கன்னு நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாவும் ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டின ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம அமீஸ் ஹோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.